சினம்கொள் மனமே சினம்கொள், உன் எதிரே நடக்கும் அநீதிகளைக் கண்டு சினம்கொள். உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவோட தலைவரான விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் பொதுக்குழு ஒன்று கூட்டினாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேமுதிகவோட தலைவரான நடிகருமான விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு 3 வருடங்களாக உடம்பு சரியில்லை. அது நம்ம எல்லாருமே ஒரு தெரிஞ்ச விஷயமா. கடந்த மாதம் கூட சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரோட உடல்நிலை சீராக இல்லைன்னு சொல்லிட்டு கூட அவங்க தகவல் அளித்தாங்க. அந்த தகவல் வந்ததுலேருந்து பல இடத்துலேருந்து பல நிகழ்வுலேருந்து என்னன்னா விஜயகாந்தோட உடல்நிலை குறித்து பல அவதூறான செயல்களை வந்துட்டு பல யூடியூப் வீடியோவும் பார்த்துருப்போம். ரொம்ப அருவத்தக்கமான செயல் மாதிரி பல வீடியோக்கள் வந்து போட்டிருந்தாங்க அவரோட உடல்நிலை குறித்து. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமா விஜயகாந்தருடைய மனைவியான பிரேமலதா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் விஜயகாந்த் அவர்கள் நலமாவோட தான் உள்ளாரணும், அவருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைனோ அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருந்தாரு. அதன் மூலயமா அப்படியே அடுத்த வாரத்தில் கடந்த வாரத்தில் என்ன ஆச்சுன்னா விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இதை கேட்ட உடனே பல தொண்டர்கள், இந்த விஜயகாந்தோடைய தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க, விஜயகாந்த் மேலே அன்பு வச்சிருக்க பல ரசிகர்களும் பல நட்பு வட்டாரங்களும் பல அந்த இயக்குநரும் நடிகர்களும் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சி அரசியல்வாதியாவோ ஒரு சாதாரண நடிகராகவோ பார்க்கல. விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதநேயர். எந்த அளவுக்கு அவர் எல்லாருமே பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டா சொல்ல போனா கூட எப்பவுமே சக மனுஷனுடைய பசியில இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு உதவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குற எல்லாரையுமே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறதும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தான் இருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இது நம்ம எல்லாருமே தெரியும். சினிமா துறையில் ஒரு ஹீரோவுக்கு தனி சாப்பாடு, ஷெடியூலுக்கு தனி சாப்பாடுன்னு சொல்லிட்டு ரகரகமாக பிரிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சமபந்தி போஜனம் மாதிரி எல்லாருக்குமே சமமான சாப்பாடுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் வெளிச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரியும். அதே மாதிரி தயாரிப்பாளருக்கும் அந்த ஒரு நடிகருக்கு எப்போதும் வந்து ஒரு வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு நடிகர்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எப்போதுமே செலவு அதிகமாச்சு தான் இருப்பாங்க. அதனால இந்த நடிகர் மேல தயாரிப்பாளர் வந்து எப்போதுமே சரி கால் ஷீட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காப்பாங்க. ஆனா ஒரு கோவம்ன்றது எப்போதுமே உள்ளுக்குள்ள இருக்கும். தயாரிப்பாளருடைய பணத்தை வீணா செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய பேர் நடிகர் மீது நிறைய தயாரிப்பாளருக்கு அதிருப்தி இருக்கும். ஆனா அமைதி காப்பாங்க, ஏன்னா அடுத்த படத்துக்கு கால் ஷீட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜயகாந்த் அவர்கள் முன்னணி நடிகராக இருக்கும்போது கூட தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு அதிக ஒரு செலவும் வைக்காம முடிஞ்ச அளவுக்கு தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு பணத்தை மீதி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மீதி பண்ணியும் தயாரிப்பாளருடைய முக்கியத்துவத்தை மனசுல வச்சுனே அவர் படம் நடிப்பாரு. அதுக்கான தயாரிப்பாளர்களுடைய முக்கிய ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமான ஒரு பேர் எடுத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்ல, சக நடிகர்களுக்குமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிகர்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். சினிமா துறையை தாண்டி அரசியலுமே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆளாக தான் விஜயகாந்த் அவரோட பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம எல்லாருமே. சினிமா துறையில தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தின விஜயகாந்த் அவர்கள் அரசியல தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தினாரு. அரசியலுக்கு வந்த குறுகிய காலத்திலேயே எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தையும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரையும் சம்பாதிச்சிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். பிறகு மக்கள் மனிதநேய கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி வச்சு அதுல ஒரு சீட்டும் வாங்க முடியாம அவர் ஒரு படுதோல்வியை ஒரு சந்திச்சாரு. அந்த தேர்தல் எல்லாமே நம்ம பார்த்து தான் இருந்தோம். இந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கின விஜயகாந்த் அவர்கள் அரசியல்லையும் ஒரு சினிமாவிலையும் அந்த விஜயகாந்த் அப்படின்ற பிம்பத்தை தாண்டி அவர் விஜயகாந்த் அவருடைய நம்ம வீட்டில் ஒருத்தராகவும் நம்ம அண்ணன் தம்பியாகவும் பார்க்குற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். விஜயகாந்த் அவர் அரசியல் ஜெயிக்கிறாரா இல்லையோ, விஜயகாந்த் அவர்கள் நல்லா ஒரு நீடுடி வாழணும், விஜயகாந்த் அவர்கள் நல்லா நலமோட இருக்கணும், விஜயகாந்த் அவர்கள் எப்போதும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அதாவது வந்து நான் சொல்றது வந்து தேமுதிக தொண்டர் இல்ல, விஜயகாந்த் ரசிகர் இல்ல, விஜயகாந்த் ரசிகர் அல்லாத மற்ற ரசிகர்களும் மற்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே இதை நினைச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர். இந்த மாதிரி ஒரு மனிதரை இந்த காலகட்டத்தில் பார்க்கறது ரொம்ப ஒரு கடினம். சுயநலம் இல்லாத மக்கள் மீது ஒரு அனித ஒரு பாசம் வச்சிருக்கணும். யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் பசியா இருக்கானா அவங்க சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதநேயவாதி தான் விஜயகாந்த் அவர்கள். இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அவர்தான் கடந்த ஒரு 3 வருடமா அவர் அந்த மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு நிலைமையில தான் இருக்காரு. உடல்நிலை ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. சரி இப்போவாவது மருத்துவமனை சேர்த்தாங்க, இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறம் நிம்மதியா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் ஓய்வு எடுக்க விடாம உடனே இப்ப செயற்கை கூட்டம்னு சொல்லிட்டு செயற்கை கூட்டம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து விஜயகாந்த் அவர்களை மக்கள் தொண்டர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு வந்தாங்க. அது இட்டுட்டு வர பெரிய விஷயம் இல்லைங்க. மக்கள் எல்லாமே விஜயகாந்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க.
மக்கள் எல்லாமே குறவஷம் போடுவாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், அது தப்பு இல்லை. ஆனா இப்ப அவரோட உடல்நிலை வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, ஒரு மருத்துவமனையில வந்துட்டு உடனே இப்ப சேர்க்க கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவர் கொஞ்சம் நிம்மதியா ஒரு வீட்டுல இருந்திருக்காங்கல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து அவர் உடல் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ தொண்டர்கள் எல்லாமே விஜயகாந்த் முகத்தை பாக்குறத விட விஜயகாந்த் அவர்கள் நல்லோட இருக்காரு, நலமோட இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். இப்போ இங்க வந்ததால திரும்பி உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா யோசிச்சு பாருங்க, எந்த தொண்டராவது வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? இப்பவே அவரு நடக்க முடியாமையும் அந்த சேர்ல இருந்து சரிஞ்சு கீழே வேற அளவுக்கு தான் அவர் இருக்காரு. இதெல்லாம் பார்த்த எத்தனை தொண்டர்கள் கண்ணீர் வடிச்சாங்க தெரியுமா? எத்தனை பெண்கள் அவர்கள் கண்ணீர் வடிச்சாங்க தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு விஜயகாந்த இந்த ஒரு செயலுக்கு கூட வேண்டிய அவசியம் என்ன? அவர் நலமோட வீட்டுல இருந்திருக்காங்களே, வீட்டுல இருந்து ஒரு காணொலி மட்டும், ஒரு வீடியோ காணொலி மட்டும் எடுத்து போட்டீங்கன்னா அதை தொண்டர்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. பிறகு எப்போ நலமா இருக்காரோ, உடம்பாசையோட நல்லா ஒத்துழைச்சா இருக்காரோ, அப்போ மக்களை சந்திச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல ஓய்வு தேவை. அவரை இந்த நேரத்துல கஷ்டப்படுத்த வேணாம். இந்த ஒரு பொது கூட்டத்தின் மூலமா என்ன பண்ணாங்க, பொருளாளராக இருந்த பிரேமலதா அவர்கள் இப்போ பொதுச் செயலரா மாறி இருக்காங்க. ஏற்கனவே தேமுதிகவோட நடவடிக்கையும் எல்லாத்தையுமே முடிவையும் பிரேமலதா அவர்கள் தான் எடுக்கிறாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ இந்த ஒரு கூட்டத்தை கூட்டி பிரேமலதா அவர்கள் பொதுச் செயலர்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு, தொடர்ந்து அப்படியே பண்ணிருக்காங்க. கேப்டன் அவர்களை, இந்த விஜயகாந்த் அவர்களை எந்த ஒரு தொந்தரவு பண்ணாதீங்க. அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஓய்வு தேவை. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு மனிதரை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு யாரால முடியவே முடியாது. நிறைய தொண்டர்களை நீங்க மகிழ்ச்சி படுத்துறதா கூட விஜயகாந்த் அவர்களை கண்மாடி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வேதனையோடையும் கண்ணீரோடையும் தான் போயிருப்பாங்க. நம்மளுடைய கம்பீரமான ஒரு விஜயகாந்த் அவரா இவர் இந்த நிலைமை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனநிலை தான் போயிருக்காங்க. தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களை இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல ஏற்படுத்தாம அவர் முழுவதுமா அவர் ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுத்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய திரும்பவும் பழைய விஜயகாந்த் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவருக்கு நிம்மதியான ஓய்வு கொடுங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போ ஒரு ஓய்வு தான் ரொம்ப முக்கியம். கட்சி பணி செய்யற எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க. தொடர்ந்து அவங்கள கட்சி பணி செய்துவிட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர்ந்து ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் மீண்டும் திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம விஜயகாந்த் அவர்கள் ஓய்வு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கிறோம். நன்றி. சினம் கொள் மனமே சினம் கொள், உன் எதிரே நடக்கும் அநீதிகளைக் கண்டு சினம் கொள்.